ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, கருணைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 1/4 கிலோ கருணைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நான் வந்து ரொம்ப நைஸாகவும் கட் பண்ணல, ரொம்ப மொத்தமாகவும் கட் பண்ணல. மிதமான மீடியமாக வந்து நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம வந்து திட்டமாக வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்து நம்ம வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம வந்து சரியாக சமைக்கணும். இல்லைன்னா கருணைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு சொன்னாலே ஞாபகம் வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா, அலர்ஜி, அரிப்பு தான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும். இதை சரியாக சமைச்சிக்கணும்னா நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. 1/4 கிலோ கருணைக்கிழங்குக்கு நான் 2 கரண்டி வந்து மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஒவ்வொரு கரண்டிலையும் பார்த்தீங்கன்னா படுற அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா மேஷ் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வறுக்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு கரணையிலையும் படுற மாதிரி வந்து நம்ம நல்லா வந்து படுற மாதிரி எடுத்துக்கினாச்சு. இது பார்த்திங்கன்னா மூட்டு வலிக்கு, முதுகு வலியெல்லாம் வந்து இது வந்து ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்திலாம் வந்து இதை கொடுக்குது. வீக்கம், வலியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குறைக்கும். இந்த மூட்டு வலி பிரச்சனை இது எல்லாமே வந்து இது கொடுக்குது. பெண்களுக்கு முக்கியமாக இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த வந்து வயிற்று வலிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இது சரி செய்யுது. பார்த்திங்கன்னா நம்ம வந்து தவாவை வச்சு நல்லா எண்ணெய் காயட்டுன்ட்டு நம்ம 1 பை 1 வந்து எண்ணெய் படுற அளவுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து ஒவ்வொன்றுத்துலேயும் படுற மாதிரி வைக்கணும். ஒன்று மேலே ஒன்று வைக்கக்கூடாது. பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுக்கலாம். ரத்த ஓட்டத்தையும் இது சரி பண்ணுது. உடல் சோர்வை வந்து நீக்குது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வந்து சளி, காய்ச்சல்லாம் வந்து அடிக்கடிக்கு பிடிக்கும். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை சாப்பிடும்போது, கருணைக்கிழங்கு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். இப்போ 1 பை 1 நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப தீ வச்சுனா கருக்கிற மாதிரி ஆகிடும். மிதமான தீயில வச்சு நம்ம வந்து 1 பை 1 திருப்பி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸுக்கு ஒன்ஸுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கலர் வர அளவுக்கு நம்ம வந்து திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கருணைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரிய உணவு முறையிலே பார்த்திங்கன்னா உணவே மருந்துன்ட்டு நம்ம வந்து முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது பிரகாரமும் பார்த்திங்கன்னா இது நீங்கள் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா தெரியும், உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். நல்லா வெந்து வந்துருச்சு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. வந்து அது பார்த்திங்கன்னா நம்ம 1 பை 1 எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸு, முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து தயிர் சாதம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.